Hey guys, நான் Vashanth Sellathurai. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு iPhone எப்படி அப்டேட் பண்றதுன்றதை பார்க்க போறோம். நாம iPhone எப்படி அப்டேட் பண்றோம்னு பார்த்தோம்னா நாம செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு அது கீழே ஜெனரல் என்ன ஒரு மெனு லைனுக்குள்ள போனோம்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னு காட்டும். ஆல்ரெடி உங்களோட ஃபோன் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு வராது. அது அப்டேட் ஆகலைன்னா இந்த மெசேஜ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட உங்களுக்கு மெசேஜாக வரும். ஸோ அதாவது இந்த ஐஃபோன் வந்து iOS 13.1.2 வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் இன்ஸ்டால் பண்ண படையிலேன்ற மெசேஜ் இதில் இருக்குது. இதில் வந்து கீழே பார்த்தோம்னா அதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் ப்ரெஸ் பண்ணோம்னா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் கூட இருக்குது. இது இப்போது வந்து ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணோம்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் iOS வந்து தானாக டவுன்லோட் ஆகி நைட் டைமில் வந்து தானாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் வந்து ரெடியாக இருக்கும். ஆர் நீங்களே அதை இன்ஸ்டால் பண்ண விரும்பினா இன்ஸ்டால் அமுத்தினீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஐஃபோன் வந்துட்டு அந்த அப்டேட்டை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அப்டேட் ஆகிடுச்சு. அந்த அப்டேட்டை செக் பண்ணுறதுக்கு நாம் செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஜென்ரல் என்ற மெனுக்குள்ளே போனோம்னா அங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுக்குள்ளே போனோம்னா கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் iOS சிஸ்டத்துலேருந்து நம்பர் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா iOS 13.1.2ன்றது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்குதுன்னு இதில் போட்டிருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து ஆன்லேயே இருக்குது. இன்னொரு வாட்டி உங்களை சந்திக்கும் முறை உங்களோட வந்து விடைபெறுவது வசந்த் செல்லத்துரை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. And yeah, this video is presented by Tamil directly from Malayal Studios, Denmark. Peace out.